எல்லோருக்கும் வணக்கம். சிக்கன் பிரியாணி செய்யலாம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன். பிரியாணிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பீஸு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 லெக் பீஸு, மற்றதெல்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம சிக்கனில் வந்து மசாலாலாம் கலந்து வச்சுக்கலாம். வெறும் சதையாக இருக்கும், இதெல்லாம் வந்து உப்பு காரமே பிடிக்காது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப சப்புன்னு இருக்கும், பிரியாணி டேஸ்ட் இருக்காது. அதனால் முன்னாடியே வந்து நம்ம மசாலாலாம் கலந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, இப்போ எல்லாமே இதில் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ எல்லாம் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் வந்து நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போது இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் மசாலா நல்லா கலந்து வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். நான் 400 கிராம் அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அதுக்கு பாருங்கள், நல்லா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன், நெய் ஒரு 2 ஸ்பூன், பிரியாணி இலை ஒரு 2, பட்டை 1, ஏலக்காய் 2, லவங்கப்பூ 3, அன்னாச்சிப்பூ 1. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் பாதி வெங்காயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து அந்த ஆனியன் தான் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறவில் எவ்வளோ நல்லா கலராக மொறுமொறுன்னு வந்துருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து இந்த ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் வறுத்து எடுத்த அதே எண்ணெயில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டுருக்குறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கலந்து வச்சுருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். எல்லாம் நம்ம போட்ட மசாலா, உப்பு, காரம் எல்லாமே வந்து நல்லா சிக்கனில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தயிர் 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடலாம். கொஞ்சம் நேரம் சிக்கன் அப்படியே வேகட்டும். நம்ம தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தயிர்லேயே பாருங்கள், சிக்கன் நல்லா ஊறி நல்லா வெந்துருச்சு பாதி அளவுக்கு. இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு அரிசி ஊற வச்சேன். இது வந்து 400 கிராம். இப்போ தண்ணி வந்து நான் 300 கிராம் வந்து அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை எடுத்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து வச்சுடுங்க. பாஸ்மதி அரிசி போடுறதுனால 1 விசில் வந்தால் போதும். இன்னொரு விசில் வர வரைக்கும் ஃபுல்லாக கம்மியில் வச்சுட்டா நல்லா பளபளன்னு சூப்பராக வரும் பிரியாணி. அதனால் நல்லா கொதிக்கிட்டு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பிரியாணிக்கு. எலுமிச்சம்பழம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சாறு புழிஞ்சிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி வந்து 1/2 மணி நேரம் முன்னாடியே நான் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த அரிசி போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி போடும்போது நம்ம 2-3 விசில் வச்சுட்டோமா சாதம் வந்து ரொம்ப குழஞ்சிடும். 1 விசில் வச்சுட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 1 விசில் வந்தோடனே ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சிடலாம். 2வது விசில் வர வரைக்கும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 2வது விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ மூடி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு.
சூடு ஆச்சுன்னா நல்லா பளபளன்னு வந்துடும் பிரியாணி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மொறு மொறு நல்லா இருக்குது. பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுட சுட பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.